அன்பர்களே, நண்பர்களே, அறிவறிந்த பெரியோர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பொருள் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்பதாகும். மனித பிறவி மகத்தானது என்றாலும் அதை உணரும்போது இறைநிலையிலே இருந்து தொடர்ச்சியாக வந்த பரிணாமத்தில் மனிதன் அதனுடைய தொடராக இறைவனேதான் மனிதனாகவும் இருக்கிறான் என்பது இன்று வேதங்கள் கூறுவது, பெரியோர்களெல்லாம் எடுத்துரைப்பது நீங்கள் அறிவீர்கள். இருந்தாலும் அந்த மனிதன் ஏன் பாவம் செய்கிறான் என்ற ஒரு சந்தேகம் பலருக்கு உண்டு. இரண்டாவது, அந்த பாவம்னா என்ன, பாவம்னா என்ன என்றது இந்த இரண்டு சந்தேகங்களையும் போக்கி இந்த பாவப்பதிவுகளிலிருந்து ஒவ்வொருவரும் விடுவித்து கொண்டு தூய்மை அடைவதற்கு வழிகள், பயிற்சி முறைகள் இவையை பற்றியெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். இது எவ்வளோ அவசியம் என்பதை கவனிச்சு பாருங்க. அத்தகைய முக்கியமான ஒரு பயிற்சியை இங்கே மனவளக்கலையில நாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் வந்து சேரணும் என்றதுதான் இந்த சங்கத்தினுடைய நோக்கம். நண்பர்களே, பாவம்னா ஏதோ என்று ஒரு தூக்கு தொகையா நினைக்க வேண்டாம். எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு விளைவு உண்டு. அது இறைநீதி. அப்போ எண்ணா, சொல், செயல் இந்த மூன்றாலும் செய்யக்கூடிய செயல்களுக்கு விளைவு உண்டு, தக்க விளைவு உண்டு. அந்த விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்குமானால் அது பாவச் செயல். தமிழ்ல பழிச்செயல்னு சொல்றோம். அப்போ இந்த அடிப்படையான ஒரு சூத்திரத்தை வைத்துக்கொண்டு எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். எந்த செயல் செய்தாலும் அதனுடைய விளைவு துன்பம் தராத இருக்கணும். அப்படி பார்த்து செய்தா அது புண்ணியம்தான். எண்ணம், சொல், செயல் இவற்றின் விளைவாய் எவர்க்கோ தனக்கோ இன்றோ பின்னோ மண்ணுடலுக்கோ மதிக்கோ மாசுறு தீமை விளைந்தால் செய்யாதொழித்து உண்மையில் இன்பம் பயப்பன செய்து உலக இயல்போடு ஒட்டி வாழ்வதே புண்ணியமாகும். மற்றான் செயல்கள் பாவமாகிடும் பகுத்துணர்வீரே என்பது ஒரு கவியில விளக்கியிருக்க. நண்பர்களே, மனிதன் இறைவனே மனிதனாக வந்திருக்கிறான் என்பது சிறிது கூட சந்தேகமே இல்லை. தத்துவ ஞானத்தாலும் சரி, விஞ்ஞான முறையிலும் சரி, அந்த இறைநிலையில இருந்து வந்த தொடர்தான் மனிதனாகவும் இருக்கிறான். இருந்தாலும் அவ்வளவு தூய்மையான இறைநிலையில இருந்து வந்த மனிதன் பாவம் செய்யக்கூடிய அளவுக்கு ஏன் வந்திருக்கிறான், எப்படி மாறி இருக்கிறான் என்றதை மாத்திரம் பார்த்து கொள்வோம். இப்போ கடல்ல இருந்து நீர் ஆவியாகி மழையாக பொழிந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மழை தண்ணி இருக்குதே, தூய்மையான தண்ணி. அதுல கற்பனையா கூட களங்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அவ்வளவு தூய்மையான தண்ணி கீழே விழுந்து பூமி மேல விழுந்து ஓடும்போது அந்த நிலத்தின் வளத்துக்கு ஏற்ப, நிலத்தின் தூய்மைக்கு ஏற்ப இந்த தண்ணியும் வளம் பெறுகிறது அல்லது களங்கத்தை அடைகிறது. இது எல்லாருக்கும் தெரியும். அதே போலதான் அந்த சுத்தமான தண்ணீரை நாம் குடிக்கிறோம். எல்லா ஜீவன்களும் குடிக்குது. என்ன ஆகுது, வெளியேற போது கழிவு பொருட்களாக வெளியேறி போகுது. அது மீண்டும் கடல்ல போய் சேருது, ஆவியாகி வருது. இப்படியே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. இப்போ களங்கமில்லாத நீர் மனித உடல்ல சேர்ற போது ஒரு கழிவுப்பொருளாக மாறி போகுது. பூமியில ஓடும்போது அங்கங்க உள்ள சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சாக்கடை என்றும் இன்னும் வேறு பல பேரால அழைக்கிறோம்.
அதே போல இறைநிலையானது நேரடியாக மனிதனாக வந்துள்ளது. இறைநிலையிலிருந்து தன்னை இருக்க சூழ்நிறுத்தும் ஆற்றலால அணுவாக உற்பத்தியாகி அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி பஞ்சபூத கலவினால அண்டங்கள் பலவாகி அதில் ஒன்று உலகம். இந்த உலகம் மீது தாவரம் தான் முதல்ல தோன்றியது. ஓரறிவு பொருள், ஓரறிவு உயிர், தொடு உணர்வு மாத்திரம் உடையது. அதுல இருந்து புழு இரண்டாவது அறிவு தோன்றி அதன் பிறகு மூன்றாவது அறிவு, நாலாவது அறிவு, ஐந்தாவது அறிவு விலங்கினங்கள் இப்படியெல்லாம் வளர்ந்து பரிணாமத்துல கடைசியாக மனிதன் வந்திருக்கிறான். மனிதன் வந்த பிறகு கூட மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு இன்னும் காலம் முழுமையாக மாறல. மனித வளம் கூட வரல. ஏன்னு கேட்ட, மனிதன் எங்கிருந்து எப்படி வந்தான்றத கொஞ்சம் பாருங்க. ஓரறிவுல இருந்து ரெண்டறிவுக்கு வந்து, ரெண்டுல இருந்து ஐந்தறிவாகி, ஐந்தறிவுல இருந்து வித்தெடுத்துத்தான் மனிதன் வந்திருக்கிறான். அப்போ இந்த ரெண்டறிவு பொருள்ல இருந்து ஐயறிவு விலங்கினம் வரையில எப்படி வாழ்கின்றன என்றது ஒரு சிறிது நேரம் சிந்தித்து பாருங்க. மற்றொரு உயிரை வருத்துவது, அதை கொலை செய்வது, அதனுடைய உடலை பறிப்பது, தின்னுவது, அதனுடைய வாழும் சுதந்திரத்தை அழிப்பது ஆக 4 வகையான குற்றங்களை செய்துதான் எந்த ஜீவனும் விலங்கினம் பூச்சி எதுவா இருந்தாலும் சரி வாழ வேண்டியதா இருக்கு. அப்போ எந்த செயல் செய்தாலும் இந்த உடல்ல உள்ள அமைப்பு கருமையத்துல அதெல்லாம் சுருங்கி பதிவாகி விடும். அந்த பதிவு நல்லது செய்தாலும் சரி, தீயது செய்தாலும் சரி. ஆனால் இந்த உள்ளத்தை வருத்துவது, கொலை செய்வது, பொருள் பறிப்பது, அதனுடைய வாழும் சுதந்திரத்தை அழிப்பது என்பது 4ம் குற்றம்தான். மனித மனதுக்கு மனித வாழ்வை வச்சு பார்க்கிற போது அது அது பாவம்தான். இருந்தாலும் அவைகளெல்லாம் அந்த விலங்கினத்துக்கு பாவம் என்று மனிதன் சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த விலங்கினத்துக்கும் தனக்கு வேண்டிய உணவை தயார் செய்து கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது, இயற்கையிலேயே இல்லை. அதனால அது இன்னொரு ஜீவனை வதைத்துத்தான் உண்ண வேண்டும். அது இயற்கையிலேயே ஏற்பாடு. அது பிடி. அதனால அங்க போய் அது தவறு, அது பாவம் செய்து என்று சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ந்து வந்த அந்த பதிவுப்படி பார்த்தீங்கன்னா பரிணாமத்துல அந்த கருமையத்துல எந்த ஜீவனாக இருந்தாலும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அது அலை வடிவத்துல சுருங்கி பதிவாகி இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய பரிணாமத்துல அது வந்துட்டே இருக்கும், செராக்ஸ் காப்பி மாதிரி. அப்போ எல்லா விலங்கினங்களும் செய்த துன்பங்கள் அல்லது குற்றங்கள் எல்லாமே மனிதன் வரையில வந்தாச்சு. மனிதன் வாழ பிறந்த பிறகு மனிதனாகவே வாழறானா என்று பாருங்க, முடியாது. காட்டுல குகையில அப்படி வாழ்ந்திருந்த போது விலங்கினம் எப்படி வாழ்ந்ததோ அப்படிதான் வாழ்ந்திருந்தான். அதை தொடர்ந்து செயலாற்றி வந்ததுனால அந்த பாவ பதிவுகள் எல்லாம் மனிதன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பவும் பார்க்கிறோம். இந்த 4 குற்றங்கள் தான், 4 வித பாவங்கள் தான் உலகம் முழுவதும் பரவலா இருக்குது. எந்த செயல் குற்றம் செய்தாலும் இந்த 4ல ஒண்ணுதான் அடங்கும். அதாவது பிற உளம் வருத்துதல், பிற கொலை செய்தல், பொருளை பறித்தல் அல்லது உடலை பறித்தல், வாழும் சுதந்திரத்தை அழித்தல். இந்த 4 குற்றங்கள் இல்லாம எந்த ஜீவனும் வாழல. அவைகளெல்லாம் பதிவாகி மனிதன் வரைக்கும் வந்தாச்சு. அப்ப மனிதன் இந்த 4 குற்றங்களும் பரம்பரை பதிவாகவே இருப்பது, கருமைய பதிவாகவே. ஆகவே மனிதன் இதை உணர்ந்து நான் மனிதனாக இருக்கிறேன், எனக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரியும், அதனால எந்த ஜீவனையும் நான் வதைக்க கூடாது என்று தெரிந்து அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாம் பாருங்க, அவர்களை மகான்கள் என்று சொல்றோம். ஆண் என்று சொன்ன மனிதன்,
மகான்னா பெரிய மனிதன், உயர்ந்த மனிதன். அந்த முறையில மகான்கள் எல்லாம் அவர்கள் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லி வாழ்க்கையை சிறிது சிறிதாக அந்த விலங்கின செயல்ல இருந்து மனிதனாக மாறுவதற்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிகள்ல ஒண்ணுதான் இப்போ பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும். அந்த பதிவுகள்ல இருந்து மனிதன் விலகலைன்னு சொன்னா திரும்ப திரும்ப அதே செயல்களை செய்து அதன் காரணமாக துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதுதான். அதனால இந்த பாவ பதிவுகளை ஒவ்வொருவருக்கும் உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் என்ன என்றதை பார்த்து அதை போக்கிக் கொள்ளணும். இந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய பாவ பதிவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் அல்லது அமைதியின்மை, இந்த இரண்டை கொண்டுதான் தெரிஞ்சு கொள்ளலாம் நாம் என்னென்ன வகையில நாம் குற்றம் செய்திருக்கிறோம், அந்த குற்றப்பதிவு எனக்குள்ளாக இருக்கிறது, இதை போக்கி ஆகணும். நம்ம எண்ணமே அதுக்கு சாட்சி, செயல்களே சாட்சி. ஆகவே எண்ணம் செயல் இந்த இரண்டையும் ஆராய்ந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய போது மனிதன் தூய்மையாயிடுறான். அவனுடைய கருமையமும் தூய்மையை அடைந்து விடுகிறது. அதில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய குழந்தைகளும் தூய்மையாகும். அதன் பிறகுதான் மனிதன் மனிதனாக வர்றான். அது வரைக்கும் இந்த விலங்கின பதிவுகள் வழியே மனிதன் வாழலாம் பாருங்க. அங்க அந்த விலங்கின பதிவுகள் வழி வாழற போது விலங்கினத்தை போல ஒரு பாவச் செயல்கள் செய்துத்தான் வாழ வேண்டியதா இருக்குது. இப்ப அதனால இந்த பாவ பதிவுகளை கண்டுபிடித்து அதை போக்குவது எப்படி என்றதை நாம் சிந்திப்போம். பாவம் என்பது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அது எப்படி பதியுது என்றதும் இப்போ நான் எடுத்து சொல்லிட்டேன். எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் அல்லது எண்ணம் இவைகளெல்லாம் அலை வடிவத்தில் கருமையத்தில் சுருக்கி இருப்பு வைத்து காத்து கொண்டிருக்கிறது இறை ஆற்றல். ஆகையினால நாம் என்ன செய்தாலும் இறைநிலைக்கு தெரியாத செய்யறது இல்லை. நம் மனம் என்பது இறைநிலை அடித்தளமாக கொண்டு அவனுடைய அலையே மனித மனமாக இருப்பதனால மனிதன் செய்யக்கூடிய அலை வடிவத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நிலையிலே உள்ள இறைநிலையில பதிவாகித்தான் இருக்கும். அதனால ஒன்று கூட விட்டு போகலை. இதை தெரிந்து கொண்டோம். இப்போ இனிமே நாம் அந்த தவறுகள் செய்யாதிருக்கணும், பாவம் செய்யாதிருக்கணும் என்றது ஒரு முடிவு எடுக்கணும். அதன் பிறகு முன்ன செய்த பாவங்களுக்கெல்லாம் மேல் பதிவு போட்டு அதையும் தூய்மை செய்து கொள்ளணும். இந்த ரெண்டு வழிகளை பற்றி சிந்திப்போம். இதற்கு 3 வழிகள் உள்ளன. ஒன்று பிராயச்சித்தம், 2வது மேல் பதிவு, 3வது அடியோட தூய்மை செய்தல். இந்த 3 வழிகளில் 3ஐயும் தெரிந்து கொள்ள வேண்டியதான். ஒவ்வொன்றையும் பின்பற்றி மனிதன் வாழணும். இப்போ பிராயச்சித்தம் என்பது என்னன்னு பாருங்க. ஒரு செயல் செய்தோம்னா பதிவாகுதுன்றது நல்லா தெரியும். ஆனா அந்த செயல் செய்த போது இது தவறு என்று தெரிந்து கொள்றோம். அது பதிவு மீண்டும் திரும்பி பிரதிபலிக்காத முன்னதாக அந்த பதிவை மாற்றி விடலாம். உதாரணமா, பகல் சாப்பாடு சாப்பிட்டோம், அதிகமாக போச்சு. இங்க மாலையில மீண்டும் பசி சாப்பிட போறோம். அப்போ பசி எடுக்கல, அதுக்கு மேலேயே சாப்பிட்டோம்னா மந்தமாகும். அந்த மந்தம் அதுல இருந்து பல தொந்தரவுகள் கொடுக்கும். இப்ப இது பாவம் தானே. நமக்கே நம்ம இயற்கையாக அமைந்துள்ள இந்த உடலுக்கு மாற்று வழியாக, அதாவது முரண்பாடாக ஒரு செயல் செய்கிற போது அது இறைநிலைக்கே எதிர்ப்பாக செய்கிறோம். அது பாவம் தான். அதனாலதான் அந்த பாவத்தின் சின்னமாக அஜீரணம், இன்னும் பல வியாதிகள் இதெல்லாம் வருது. இப்ப தெரிந்து கொண்டோம். இப்ப மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டது அதிகம் சாப்பிட்டது தவறு. ஆகையினால அதை இப்பவே அதை நான் சரிப்படுத்திடுவேன் என்று இரவுல ஒன்று சாப்பிடாத ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு சும்மா படுத்துக்கிறோம். பொழுது வெடியை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது உடம்பு.
எல்லாம் டைஜஷன் ஆகி நல்லா இருக்குது. இதுதான் பிராயச்சித்தம். எந்த மாதிரியான தவறு செய்தோமோ அதே மாதிரியான செயல் மூலமாகவே அந்த தவறு பதிவு ஆகாத அப்பொழுதே திருத்தி கொள்றோம். உதாரணமா ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு பையன் அம்மாவை கோபத்தினால திட்டான். அம்மா வருத்தப்படுறாங்க, இவனுக்கும் வருத்தமா தான் இருக்குது. ஆனா கொஞ்ச தூரம் போய் அவன் உணர்ந்துட்டான், இந்த மாதிரி அம்மாவை நான் வருத்தப்படுத்திட்டேன், அதை தீர்த்து விடணும், அந்த வருத்தத்தை அப்படியே வச்சுக்கூடாது என்று வர்றான். அம்மா காலில் விழுந்து, அம்மா என்னை மன்னிச்சுங்க அம்மா, நான் தெரியாதனமா உங்களை மன வருத்தம் கொடுத்துட்டேன், மன்னிச்சுங்கன்னு சொல்றான். அப்ப என்ன ஆகுது? அப்போதான் அவங்களுக்கு இந்த மாதிரி என் வயிற்றுல பிறந்த பிள்ளையே என்னை இவ்வளவு திட்டானேன்னு வருந்துகிட்டு இருக்காங்க. அந்த வருத்தத்துல பதிவுகள் உண்டாகும். ஆனா அந்த பதிவை அப்பொழுதே அவங்க உணர்ந்து, அப்பா நீ இது வரைக்கும் உணர்ந்துட்டியே, அது போதும், உன்னை மன்னிச்சுட்ட, நீ போப்பா, நல்ல மாதிரியா இரு, இனிமே இந்த மாதிரி தவறு செய்யாத சொல்றாங்க அம்மா. இதுதான் பிராயச்சித்தம். எந்த செயல்ல தவறு வந்ததோ அந்த தவறை அங்கேயே திருத்தி கொண்டு மீண்டும் புதுமைப்படுத்திக் கொள்வது எதுவோ அதுதான் பிராயச்சித்தம். அதுக்கு மேல் பதிவு. ஒருவன் ஆல்கஹால், அதாவது சாராயம் குடிக்கிறான், போதைப் பொருள் சாப்பிட்றான். அது உடல்ல அப்படியே ஊறி குடல்லாம் வெந்து போச்சு, என்ன இருதயம் கெட்டு போச்சு. டாக்டர் பார்க்கிறாரு, அப்பா இனிமே நீ இந்த ஆல்கஹால் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது, கட்டாயம் நீ செத்து போவ, அதனால நிறுத்திடணுன்றாரு. ஐயோ என்னால முடியாது, நானும் ட்ரை பண்றேன், ஆனா முடியல, நான் என்ன செய்யறதுன்றான். நீ போய் ஒரு டாக்டர், சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் பார்ப்பா, அவங்க நல்ல மாதிரி சொல்லி கொடுப்பாங்க உனக்கு வழி, அந்த வழியை பின்பற்றினா நீ நிறுத்திடலாம். சரின்னு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறான். என்னப்பா எவ்வளவு நாடா? எனக்கு ஒரு 15 வருஷமா இந்த மாதிரி குடிச்சு பழக்கமாகி போச்சு, ஏன் நிறுத்த முடியலன்ற. அந்த பழக்கத்துல நிறுத்தன்னா மற்ற எந்த வேலையும் செய்ய முடியல. எனக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த நேரம் குடிக்கலன்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷமும் என் உடல்ல உள்ள செல்கள் எல்லாமே சாராயம் 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 கத்துற மாதிரியா இருக்குது. நான் வேற எந்த வேலைக்கும் போக முடியறதில்லை. நான் என்ன செய்வேன் டாக்டர்? சரி, உனக்கு நான் ஒன்று சொல்றேன். நீ எந்த நேரத்துக்கு சாராயம் சாப்பிட்ற? 7 மணிக்கு ராத்திரிக்கு. இந்த 7 மணிக்கு முன்ன 6 மணிக்கு நல்ல ஒரு கப் பால் எடுத்துட்டு பாதாம் பருப்பு, ஏதோ இது கற்கண்டு இதெல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி ஒரு டம்ளர் ஃபுல்லா சாப்பிடுது. முதல்ல சாப்பிட்றது கஷ்டமா தான் இருக்கும். இது வரைக்கும் சாராயம் குடிச்சிட்டு இப்ப பால் குடிக்கிறதுன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் நீ பொறுத்துக்கிட்டு ஒரு வாரம், அதனால எந்த சிரமம் இருந்தாலும் சரி, சாவறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய நோய் எவ்வளவு காலத்துக்கு வருந்த வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நீயா உன்னை வருத்தி கொள்ற மாதிரியா ஒரு வாரம் வச்சுக்கோ, நீ இந்த பாலை சாப்பிடு. சரி சரி சார்ன்னு கேட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வர்றான். வர்ற போதெல்லாம் உள்ளத்துல, அதாவது இந்த பழக்கத்தின் வாயிலாக வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம், என்னை ஏமாத்த பாக்குறீங்களா, என்னை ஏமாத்த பாக்குறியா, எங்களை ஏமாத்த பாக்குறியான்ட்டு உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் சேர்ந்துட்டு கத்துற மாதிரியா இருக்குது. ஐயோ எப்படிதான் நான் நிறுத்த போறேன்னுட்டு வர்றான். இருந்தாலும் சரி, டாக்டர் சொன்னாரே பிடிவாதமா இருந்துதான் செய்யணும்னுட்டு சரின்னுட்டு அன்னைக்கு குடிக்கிறான். அந்த ஒரு கப்பு முதல்ல பாலை குடிக்கிற போது ஒவ்வொரு செல்லும் உடல்ல கூச்சல் போடுற மாதிரி தெரியுது எனக்கு. ஐயோ இந்த பாவி என்னை ஏமாத்துறானே, எங்களை ஏமாத்துறானே என்ற அளவுக்கு அவ்வளவு மன வருத்தமா இருக்குது அவனுக்கு. ஆனா பொறுத்து கொண்டே சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டான் அன்னைக்கு. அதன் பிறகு அன்னைக்கு பொருத்தமாக இல்லை இருந்தாலும் தாங்கி கொண்டான். மறுநாளைக்கு அதே போல 6 மணியை பார்க்கறான், பால் குடிக்கிறான். இப்படி 7 நாட்கள் போன பிறகு இவனுக்கு என்ன ஆகுது, அந்த 6 மணிக்கு முன்னதாகவே
சாராயம் சாப்பிடணுன்ற எண்ணம் வந்ததே முன்னெல்லாம். அதற்கு பதிலாக நல்ல பால், அந்த சர்க்கரை போட்டு பாதம் பருப்பு போட்டு சாப்பிட்ற பால் தான் வேணும், அதை சாப்பிடணுன்ற எண்ணம் உண்டாகுது. ஆல்கஹாலுக்கு பதிலாக பால் சாப்பிடணும் எண்ணம் வந்துட்டு இல்லையா, அந்த பழக்கத்தினால, ஒரு வாரம் பழக்கத்தினால அப்படியே சாப்பிட்றான். அதோட விட்டு போச்சு, உடல் நல்லா ஆகிப்போச்சு, டாக்டருங்க ஏதோ மருந்து கொடுத்தாருன்னு வச்சுங்க. இப்போ என்னாச்சு, மேல் பதிவு. ஏற்கனவே ஒரு பதிவாகிப்போச்சு, அந்த பதிவு நீண்ட நாளாக இருந்து இவனை வாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த பதிவில் இருந்து புதிய பதிவு, உணர்ந்து தெளிந்த பதிவை, அனுபவபூர்வமான பதிவு மேல் ஏற்றி அதை சரிப்படுத்திட்டான். அதுக்கு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு பேச்சு டேப்பில் எடுக்கிறாங்க, அந்த பேச்சு எடுத்துட்டாங்க, போட்ட அதே தானே என்ன பேசினாங்களோ அதே கேட்கும். அதற்கு பதிலாக என்ன பண்ணுறான், அந்த டேப்பு எனக்கு தேவையாக இருக்குது, வேற ஒரு பாட்டை அது மேலே போட்டு பதிவு பண்ணுறான். அப்போ பதிவு பண்ணிட்ட பிறகு அதே டேப்பு போட்டால் என்ன தெரியும், இப்போ முன்னைய இருந்தது அழிஞ்சு போடும், பின்னால போட்டான் பாருங்க, அதுதான் பாட்டு தான் வரும். அதுபோல இது மேல் பதிவு. ஒரு பழக்கத்தின் மேல இன்னொரு பழக்கம் முறையாக ஆராய்ந்து திருத்தி ஒரு திட்டமிட்டு பழக்கத்தை கொண்டு வந்துட்டால் அது போல மேல் பதிவு உண்டாகும். அதே போலதான் ஒரு யோகாசிரமத்தில் போய் எக்ஸசைஸ் அதெல்லாம் செய்து கொண்டு உறுப்புகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு பழக்கத்தை மாத்துறாங்களா இல்லையா, அது போல எல்லாம் இதெல்லாம் மேல் பதிவுகள். அதற்கு மேலாக அடியோடு ஒழித்தல். மனிதனாக மனம் ஒரு எல்லை கட்டிய உள்ளத்தோடு உலாகிற போது தினசரி நடக்கக்கூடிய காரியங்களை திருப்பி திருப்பி அதையே செய்துட்டு இருக்க முடியாத பழக்கம் வரும். இவ இறை உணர்வு பெற்று ஆன்மீக சங்கத்தில் சேர்ந்து இறைவனே தான் இம்மாதிரி பரிணாமத்தில் மனிதனாக வந்திருக்கான், அது மத்தியில் இந்த மாதிரி செய்த செயல்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது, அதை இறைவனாகவே உணர்ந்து கொண்டான்னா இறைவனை உணர்ந்த உடனே எல்லாமே தூய்மையாகிவிடும் என்றதை தெரிஞ்சு கொண்டான். அது முதல் கொண்டு எந்த குற்றம் செய்யறதும் நிறுத்திவிட்டு நல்லதே செய்ய பழகலாம். நல்லதே செய்யறதுன்னா என்ன, பிறர் மனதுக்கு துன்பம் இல்லாது வாழ்வது, பிற உயிரை கொல்லாதிருப்பது, பிறருடைய பொருளை பறிக்காமல் இருப்பது, பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்காமல் இருப்பது என்ற 4 வகையான ஒரு செயல்பாட்டை வழக்கத்தை கொண்டு வந்துடுறான். இறைநிலையும் உணர்ந்தான், அதே நேரத்தில் என்னுடைய மனதில் உள்ள குறைபாட்டை போக்குறதுக்கு இம்மாதிரி செயல் திட்டங்களை வகுத்து கொண்டேன்னு செய்துட்டு வர்றான். இந்த 4 வகையான நல்ல செயல்களை பின்பற்றி வரும்போது தூய்மையான புதிய பதிவுகள் உண்டாகுது. அந்த பழைய பதிவுகள் அத்தனையும் போய் இவ தெய்வமாகவே மாறிடுறான். எந்த ஒரு பொருளை, எந்த செயலை அடிக்கடி ஒருவர் நினைந்தாலும் அதே குணமாக, அதே தன்மையாக மனிதன் மாறிவிடுவான். அந்த தத்துவத்தின்படி மனிதன் இறைவனையே எண்ணி எண்ணி தூய்மை அடைந்து விடுகிறான். அதனால எல்லா பாவங்களும் அடியோடு ஒழிந்துவிடும். இதுதான் அடியோடு ஒழித்தல். ஆகவே இந்த முறையில இந்த 3 முறைகளையும் தெரிஞ்சு நாம் பின்பற்றணும். பின்பற்ற போது ஒவ்வொருவரும் இந்த பதிவுகளில் இருந்து, முதல்ல விலங்கிற பதிவிலிருந்து நீங்கி விடுற போது மனிதனாகிறோம். மனிதனான பிறகு இறைநிலை உணர்வு பெற்ற இறைவனாகிறான். அந்த இடத்துலதான் மனித அறிவு முற்று பெறுகிறது. அது முக்தி என்றோ மோட்சம் என்றோ சொல்வார்கள் என்று கூறி, இந்த பெருமையை எல்லோரும் அடைய தகுதி வாய்ந்தவர்கள். அந்த தகுதியை அடைவதற்கு சிறு முயற்சி எடுத்தாலும் போதும் என்று கூறி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க.